ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஃபுல் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், என்னென்ன ஹெட்டிங் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கினுடைய இன்ட்ரொடக்ஷன் நம்ம தனித்தனியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ டாபிக் 1, செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செட். ஸோ வாட் இஸ் எ செட்? எ செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் எ மீனிங். ஸோ செட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் எ லைப்ரரி. ஸோ வி கேன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் த லைப்ரரி. ஸோ நம்ம எத்தனை புக்ஸ் இருக்குங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ணி எழுத முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். த ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறோம், அதாவது வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். செட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஒருக்க எழுதக்கூடிய எலமெண்ட்ஸை திரும்ப நம்ம எழுத மாட்டோம், அதனால டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ செட்டுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் ஃபார் நாட் இஸ் செட், கலெக்ஷன் ஆஃப் டால் பாய்ஸ் இன் தி ஸ்கூல். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா டால் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல் டிஃபைன்டு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்ஸ் நீங்கள் எடுத்து ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் ஹைட்டாக இருப்பார். அகைன் அதில் உள்ள ஒரு பர்சனையும் இன்னொரு பர்சனையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னொருத்தர் ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக நம்ம இவங்க தான் ஹைட் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன். ஆல்சோ கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து எல்லா பேர்ட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ பேர்ட்ஸ் வந்து எந்த பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகான பேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையிலேயே ஒவ்வொரு பேர்ட்ஸ் வந்து அழகாக இருக்கலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் சொல்லலாம். நம்பர் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ், நம்பர் ஆஃப் குட் புக்ஸ் இன் ஏ லைப்ரரி. இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் நாட் எ செட் சொல்லலாம். ஏன்னா அந்த குட் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து வெல் டிஃபைன்டு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பார்வையில் வந்து சில இது நமக்கு வந்து நல்ல புத்தகங்களாக தெரியலாம். அதே மாதிரி நல்ல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு படங்கள் பிடித்திருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பிடித்திருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பேர்ட்ஸ் வந்து அழகாக தெரியலாம். ஸோ செட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில சிம்பிள்ஸ் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு அண்ட் இட் இஸ் எ சப்செட் ஆஃப். ஸோ பிலாங்ஸ் டு அப்படிங்கிறப்ப ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து அந்த செட்டில் பிலாங்ஸ் டு நம்ம சொல்லுவோம். ஒரு செட்டை வந்து இன்னொரு செட்டோட சப்செட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். செட்ஸ் ஆர் யூஸ்வலி டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ் ABCD அண்ட் த எலமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ABCல நம்ம டினோட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட். ஒரு செட்டை மொத்தம் நம்ம 3 டைப்ஸாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபார்மில் நம்ம எழுதுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம், செட் ஆஃப் ஆல். இது வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா செட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடியதை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதலாம். அடுத்து ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா கேபிட்டல் A = 1 2 3 4 எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக எடுத்து எழுதுறத நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே லோயர் கிளாஸில் நம்ம எல்லாமே படிச்சுட்டு வந்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டினுடைய டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் செட். ஸோ ஃபைனைட் செட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள் எலமெண்ட்ஸாக இருக்கும். இன்ஃபைனைட் செட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும். அதாவது எலமெண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதான் இன்ஃபைனைட் செட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் அண்ட் செட். சிங்கிள் அண்ட் செட்னா ஒரு செட்டில் ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா போதும், அந்த செட் வந்து என்ன சொல்கிறோம்னா சிங்கிள் அண்ட் செட்டுங்கிறோம். இன்கேஸ் எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த செட்டுக்கு நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நல் செட் ஆர் வாய்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நல் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எம்டி ப்ராக்கெட் போடலாம் ஆர் பை அப்படிங்கிற சிம்பிளையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சப்செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் இன்னொரு செட்டில் கண்டெய்ன் என்ன இருந்துச்சுன்னா நம்ம அதை சப்செட்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏங்கிற செட்டில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் 1, 2 இருக்குது. பிங்கிற எலமெண்ட்ஸ் 1 2 3 4 இருக்குது. ஏல இருக்கக்கூடிய ஆல் த எலமெண்ட்ஸ் வந்து பியில் இருக்கிறதுனால A இஸ் எ சப்செட் ஆஃப் B அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏக்கு நேம் வந்து என்ன சொல்லுவோம் சப்செட்னு சொல்லுவோம். இது எல்லாமே கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடிய இந்த செட்டு பிக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சூப்பர் செட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்போ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா A is a subset of B and A not equal to B இருக்கும். இப்போ இங்கே இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற செட் வந்து நம்ம ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிற சொல்ல முடியும். இப்போ இன்கேஸ் இங்கே 1 2 3 4 இங்கேயும் 1 2 3 4 இருந்துச்சு அப்படின்னா
ஏ இஸ் ஏ சப்செட் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், ஏன்னா ஈக்குவல் டு வந்துடும். அப்போ ப்ராப்பர் சப்செட்னு சொல்றதுக்கு எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருக்கணும், அதே நேரத்தில் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டுக்கு வந்து சப்செட் வந்து ரெண்டு இது ட்ரிவியல் சப்செட்ஸாக கண்டிப்பாக இருக்கக்கூடியது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு அந்த செட்டு அண்ட் பை ரெண்டுமே என்ன இருக்கும், ட்ரிவியல் சப்செட்ஸாக இருக்கும். அதாவது ஏ அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செட்டுக்கு ஏங்கிற செட்டும் எம்டி செட்டும் கண்டிப்பாக ஆர் ஆல்வேஸ் சப்செட்ஸ். ஸோ அந்த ரெண்டு செட்டுக்கும் நேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிவியல் சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ். நம்ம செட்டில் வந்து என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன். ஸோ யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஸோ எக்ஸ் வந்து ஏல இருக்கணும், எய்தர் ஆர் பியில் இருந்தால் போதும், நம்ம வந்து ஏ யூனியன் பியில் அந்த எலமெண்ட்ஸ் எடுத்துடலாம். ஜென்ரலாக ஏ அண்ட் பிங்கிறது ரெண்டு செட்டை ஜாயின் பண்ணி எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா காமன் எலமெண்ட்ஸ், தட் இஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. எலமெண்ட் வந்து ஏலேயும் இருக்கணும் பிலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. ஸோ எலமெண்ட்ஸ் வந்து ஸோ ஏ மைனஸ் பிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. எலமெண்ட்ஸ் வந்து ஏல இருக்கணும், அதே நேரத்தில் பியில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏ மைனஸ் பி. இன்கேஸ் பி மைனஸ் ஏ அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஏ டஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ டஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. யூங்கிற செட் எல்லாருக்குமே தெரியும், யூனிவர்சல் செட்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்லா செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் மொத்தமாக சேர்ந்து இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிம்பாங்க. இதை ஏ டேஷ்னு சொல்லலாம் அல்லது ஏ பவர் சி அப்படின்னு சொல்லி போட்டாலும் காம்ப்ளிமெண்ட் தான். யூ மைனஸ் ஏ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ யூவில் இருக்கணும் அண்ட் ஏல வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் தான் ஏ காம்ப்ளிமெண்டாக நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க ஏ டெல்டா பி. இந்த டெல்டாக்கு பேரை நம்ம வந்து சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏ டெல்டா பிங்கிறது என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ இந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராஸ் போட்டிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பி மைனஸ் ஏ. இது ரெண்டு யூனியன் பண்ணி எழுதக்கூடியதை நமக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸாக கிடைக்குது. ஸோ இதே ஃபிகரை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஏ, இது வந்து செட் வந்து பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ரெண்டு சர்க்கிளும் சேர்ந்து நம்ம ஏ யூனியன் பி போம், மிடில் இருக்கக்கூடிய ஏ இன்டர்செக்ஷன் பி போம். ஸோ ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ். கார்டினாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் தான் கார்டினாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் இங்கே ரீகால் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி எப்போ இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா when ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருந்துச்சுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி செட்டாக இருக்கும். ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எதுவுமே இல்லைன்னா ரெண்டு செட்டையும் நம்ம என்ன சொல்லலாம் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி. ஸோ அடுத்து நம்ம லோயர் கிளாஸில் படித்த 10th படித்த ஒரு டாபிக் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ லெட் ஏ அண்ட் பி, ஏ பி அண்ட் சி பி எனி த்ரீ செட்ஸ். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி. ஸோ ஏ கமா பி அப்படிங்கிறது ஆர்டர் பெர் ஃபார்ம்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் ஏல இருக்கும், செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா கேபிட்டல் பியில் இருக்கும். இதே மாதிரி ஏ கிராஸ் பி கிராஸிங்கிறது என்னன்னா A, B, C such that A belongs to A, B belongs to B and C belongs to C. ஸோ ஒவ்வொரு செட்டில் இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதி இந்த செட்டை வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா என்னங்கிறது நம்ம கிளியராக இதில் பார்த்துட்டோம். இன்கேஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ கமா ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வி கான்ட் ரைட் திஸ் அஸ் ஏ கமா ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ.
இந்த ஏக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட் நம்ம 1,2 எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 1,1 1,2 2,1 2,2 இந்த எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 1,1 2,2 மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கான் ரைட் திஸ் as. ஸோ வி கேன் ரைட் திஸ் as a cross a equal to set of all a, b such that a, b belongs to a ன்னு சொல்லி நம்ம இதில் எழுத முடியும். ஸோ இதுக்கு வந்து காமோடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டோட டைப்ஸ்லேயே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் செட். ஸோ அதனால் இதை தனியாக நான் எழுதி காட்டியிருக்கேன். ஸோ பவர் செட் பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். பவர் செட் ஆஃப் ஏ என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் த செட் ஏ இஸ் தி பவர் செட் ஆஃப் ஏ. ஸோ ஏங்கிற செட்டோட எல்லா சப்செட்டும் சேர்ந்த ஒரு செட்டு தான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டில் ஏ பிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பி ஆஃப் ஏ பவர் செட் ஆஃப் ஏங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏ பிங்கிற எலமெண்ட்ஸ் ஆல் த சப்செட்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஏ அண்ட் செட் பி செட் ஏ பி அண்ட் எம்டி செட். நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம் ஒரு செட்டுக்கு வந்து அந்த செட்டும் எம்டி செட்டும் கண்டிப்பாக சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட்டு கண்டிப்பாக ரெண்டு ஃபிக்ஸ்டு செட் ரெண்டு இது கண்டிப்பாக ஏ பி அண்ட் எம்டி செட் வந்து கண்டிப்பாக ஒரு சப்செட்டாக இருக்கும். ட்ரிவியல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஏங்கிற செட்டுங்கிறது இதனுடைய சப்செட் தான், பிங்கிற செட்டும் இதனுடைய சப்செட். சப்செட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு செட் பிராக்கெட் போட்டு எழுதுறதா பவர் செட் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதை வச்சு உங்களுக்கு ஜென்ரலாக ஃபார்முலாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ எத்தனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஆஃப் ஏ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நம்ம சம்லையுமே நிறைய யூஸ் பண்றோம் இங்க. ஸோ பார்த்தீங்கன்னா n ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் அப்படின்னா n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2/m. ஸோ இங்கே எலமெண்ட்ஸ் வந்து 2 எலமெண்ட்ஸ்னா 2/2 4 எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கும். இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே 2/5 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். இன்கேஸ் இதே இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஆஃப் ஏ கொடுத்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கேட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எல் டிவிஷன் யூஸ் பண்ணி 2ஓட பவர்ஸாக கொண்டு வந்து பவரில் என்ன வருதோ அதுதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இஃப் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் n ஆஃப் பி ஈக்குவல் டு n அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா m இன்ட்டு n. ஸோ அதாவது ஏல வந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எம் அண்ட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் n அப்படிங்கிறப்ப m இன்ட்டு n எலமெண்ட்ஸ் வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கும். இது ஒரு ஜெனரலாக ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியோட பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/m இன்ட்டு n எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செட்ஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸினுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.